ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி த்ரூ ஷரண் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2025 ஃபெப்ரவரியிலேருந்து நம்ம ரிவைஸ்டு சிலபஸ் டோட் சைட்லேருந்து வெளியிட்டிருந்துருக்காங்க. லாஸ்ட் இயர் வெளியிட்டிருந்துருக்காங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஆல்ரெடி பார்த்துருந்தா அவங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பரோட எவ்வளோ மார்க்கு, செகண்ட் பேப்பருக்கு எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ ஹவர்ஸ் எக்ஸாம் நடக்குது, இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் அவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நியூ ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 2026 ஃபெப்ரவரி எக்ஸாம் போகிறவங்களுக்கு யாராவது புதுசாக ஜூனியர், இன்டர், சீனியர் அவங்க இங்கிலீஷ் இல்லாட்டி தமிழ் எக்ஸாம் போகிறவங்க தெரியாதவங்க பார்க்குறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது சிலபஸ் பேட்டர்ன் தெரியும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிலபஸ் ஃபார் ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிட்மேன் முறையை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூனியர் கிரேட் 80 வேர்ட்ஸ் பெர் மினிட். இது டோட்டல் மார்க் 200 மார்க் சொல்லியிருக்காங்க. அதில் பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ல் 100 மார்க்கு, பேப்பர் 2 100 மார்க்கு. பேப்பர் 1 100 மார்க்கு, பேப்பர் 2 100 மார்க்கு. இதை 80 வேர்ட்ஸ் பெர் மினிட்டில் டிக்டேட் பண்ணுவாங்க. பேப்பர் 1 7 நிமிஷம் டிக்டேட் பண்ணிவிட்டு அதை 1 மணி நேரம் டைம் கொடுத்து அதை நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுல இந்த ஸ்ட்ரோக்ஸ் போடணும்ல, ஷார்ட் ஹேண்டில் எழுதுறதுக்கு 10 மார்க்கு, அப்புறம் மீதி 90 மார்க் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு, டோட்டலாக 100 மார்க்கு. இது எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் இந்த கடைசியாக சொல்கிறேன். பேப்பர் 2 எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கடைசியாக சொல்கிறேன். இது லிக்தோகிராஃப்டு ஷார்ட் ஹேண்ட் மேட்டர். இது 30 மார்க் கொடுத்துருவாங்க. 200 வேர்ட்ஸ் ஷார்ட் ஹேண்ட் அவுட்லைன்ஸில் கொடுத்துருவாங்க. அவுட்லைன்ஸில் கொடுத்துட்டு நம்ம அதை லாங் ஹேண்டில் மாற்றணும். லிக்தோகிராஃப்டு ஷார்ட் ஹேண்ட் மேட்டர்னு கொடுத்துருவாங்க. அது 30 மார்க்கு நம்ம லாங் ஹேண்டில் மாற்றணும். இதுக்கு 30 மார்க். அப்புறம் கொஸ்டின்ஸ் ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபோனோகிராஃபி. இப்போ பிட்மேன் புக்கில் எக்ஸசைஸ் 144 இது வரைக்கும் உள்ள எக்ஸசைஸ் நம்ம படிச்சிருக்கணும். படிச்சிட்டோன்னா அதில் 3லேருந்து 4 கொஷின் கேட்பாங்க. அதுலேருந்து 40 மார்க் கேட்பாங்க. ஸோ 30 + 40. அடுத்து லாங் ஹேண்ட்ஸ் டு ஷார்ட் ஹேண்ட், அப்புறம் ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட் கொடுத்துருவாங்க. அது 30 மார்க். இது 15 மார்க்கு, இது 15 மார்க். ஸோ டோட்டலாக 100 மார்க். ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 டோட்டலாக 200 மார்க்கு. இதில் எப்படி பாஸ் கால்குலேஷன் எடுப்பாங்கன்னா, இப்போ 100 அவுட் ஆஃப் 35 எடுத்துட்டீங்க பேப்பர் 1ல். அதே மாதிரி பேப்பர் 2லேயும் இதே மார்க் எடுத்திருந்தா டோட்டலாக நமக்கு இப்போ 70 மார்க் தான் வரும். ஸோ 70 மார்க் எடுத்தால் நம்ம ஃபெயிலு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 90 மார்க் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. 200 அவுட் ஆஃப் 90 எடுத்திருந்தா தான் பாஸ் சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்று பேப்பர் 1ல் 55 மார்க் எடுத்துருக்கணும் 100க்கு, இல்லாட்டி 35 மார்க் எடுத்துருக்கணும் ஃபஸ்ட் பேப்பரில். இல்லாட்டி செகண்ட் பேப்பரில் 55 மார்க் எடுத்துருக்கணும், இல்லாட்டி 35 மார்க் எடுத்தால் தான் 55 + 35 = 90/100 அப்படின்னு வரும். நம்ம டோட்டலாக 90 மார்க் எடுத்திருந்தா தான் பாஸு. ஸோ நம்ம படிக்கிறப்பவே நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம படிக்க வேணாம். டிஸ்டிங்ஷன் எடுக்கணும். அதாவது டிஸ்டிங்ஷன் எவ்வளோ மார்க்னா அபவ் 150, 200க்கு 150க்கு மேலே எடுத்திருந்தா தான் டிஸ்டிங்ஷன். அதே மாதிரி 120லேருந்து 149 மார்க் எடுத்திருந்தா ஃபஸ்ட் கிளாஸு. அப்புறம் 90 மார்க்லேருந்து 119 வரைக்கும் எடுத்தால் செகண்ட் கிளாஸ். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம தாழ்வாக நம்ம வெளியில் நினச்சிக்க வேணாம். 90 மார்க் எடுத்தால் போதும், பாஸ் ஆகிட்டு டிஎன்பிசியில் ஸ்டெனோ அந்த போஸ்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்க வேணாம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே 150 அபவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எய்ம் வைப்போம். அப்போ தான் ஃபஸ்ட் கிளாஸாவது நமக்கு ரிசல்ட் வரும். ஸோ ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பரோட மார்க் பார்த்துட்டோம், டைமிங் பார்த்துட்டோம். டைமிங் ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் 7 மினிட்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுக்கு 1 ஹவர் டைம் கொடுப்பாங்க. அதில் டிரான்ஸ்லேஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் செகண்ட் பேப்பர் அதே மாதிரி 1.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. 1.5 மணி நேரம் டைம் கொடுக்கல நம்ம பேப்பர் 2 முடிச்சிட்டோன்னா ஜூனியர் பேப்பர் முடிஞ்சிருச்சு. இங்கிலீஷ் ஜூனியர் கிரேட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட மாடல் கொஸ்டின் லாஸ்ட் இயர் அதே மாதிரி டோட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதையும் பார்த்துருவோம். சிலபஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்புறம் எப்படி வேல்யூவேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் கைட்லைன்ஸ் ஃபார் கொஸ்டின் பேப்பர் செட்டிங், அப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பர். நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம்னா சிலபஸ் பார்த்துட்டோம். இந்த கைட்லைனும் அப்புறம் ஸ்கீம் ஆஃப் வேல்யூஷன் இன்னொரு வீடியோ தனியாக பார்ப்போம். இப்போ இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியருக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் போயிடுவோம். அதாவது 2023 ஆகஸ்ட் வரைக்குமே ஜூனியரில் ஒரு பேப்பர் தான் இருந்துச்சு. ஸோ 2024 ஃபெப்ரவரியில் தான் ஜூனியரில் செகண்ட் பேப்பர் வந்திருக்கு. ஸோ இந்த சொன்ன மாதிரி இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் செகண்ட் பேப்பரோட மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதான் பார்க்க போகிறோம். டோட்டல் 1 ஹவர் 30 மினிட்ஸ் கொடுத்துருவாங்க செகண்ட் பேப்பருக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் லாங் ஹேண்ட், அதாவது லித்தோகிராஃப்ட் மேட்டர் கொடுத்துருவாங்க. அது நம்ம லாங் ஹேண்டை மாற்றணும். அதுக்கு 30 மார்க்கு. அப்புறம் பிரின்சிபல்ஸ்னு சொல்லியிருந்தேன்ல 144 அந்த எக்ஸசைஸ் வரைக்கும். அதாவது எக்ஸசைஸ் 144 எங்கே இருக்குன்னா அதையும் காட்டிடுறேன். இதான் எக்ஸசைஸ் 144. இந்த சாப்டர் பிட்மேன் புக்கில் இருக்குது. இது எந்த சாப்டருக்கு கீழே இருக்குன்னா ஸ்பெஷல் கான்ட்ராக்ஷன்ஸ். இந்த சாப்டர் வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே படிக்கணும் ஜூனியருக்கு. ஸோ 144 இந்த எக்ஸசைஸ் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக படிச்சிட்டோன்னா இந்த பிரின்சிபல் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். டிஃபைன் டிப்தாங்ஸ், அப்புறம்
ரூல்ஸ் கவர்னிங் ஸ்பெஷல் கண்ட்ராக்ஷன்ஸ், அப்புறம் வந்து ஆர் ஹூக்கு, எல் ஹூக்கு, அப்புறம் வந்து டபுள் ஸ்டென் ஸ்ட்ரோக்ஸ் கிவ்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ்ஸு, இசட் ஸ்ட்ரோக்கு, அப்புறம் வந்து சர்க்கிள் எஸ்ஸு, இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கேட்குறாங்க பாருங்கள். அப்புறம் லார்ஜ் சர்க்கிள், இந்த மூணுமே வந்து லார்ஜ் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 10 மார்க், அதாவது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தோன்னா 10 மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் அவுட்லைன்ஸ் வந்து நம்ம எழுதணும். வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க, இதுக்கான அவுட்லைன்ஸ் வந்து நம்ம வந்து எழுதணும். ஸோ வந்து இதுதான் வந்து ஜூனியர் செகண்ட் பேப்பரான மாடல் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட் வந்து இது வந்து ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட். இதை வந்து நான் ஆல்ரெடி அந்த சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த 15 மார்க் டோட்டலாக வந்து 30 மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து கொஸ்டின் பேப்பர் 1, அதாவது லித்தோகிராஃபில் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமில் 30 மார்க் இதுக்கு வந்து லித்தோகிராஃபில் இது கொடுத்தது வந்து நம்ம வந்து லாங் ஹேண்டில் வந்து மாற்றணும். ஸோ வந்து இப்படி தான் வந்து கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும், பார்த்துக்குங்க. ஸோ வந்து இதுதான் கைஸ் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டோட ஜூனியர் செகண்ட் பேப்பரோட மாடல் கொஸ்டின். பேப்பர் 1 வந்து டிக்டேட் தான் பண்ணுவாங்க. பேப்பர்னால் வந்து உங்களுக்கு கையில் கொடுக்க மாட்டேன். டிக்டேஷன் கொடுக்குறத நம்ம ஷார்ட் ஹேண்டில் எடுத்து ட்ரான்ஸ்கிரைப் பண்ணோம் 1 மணி நேரத்தில். ஸோ வந்து இதான் கைஸ் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டோட ஜூனியர் செகண்ட் பேப்பர். ஃபஸ்ட் பேப்பர் வந்து என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து சிலபஸ் ஃபார் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ஜூனியருக்கு வந்து இதுதான் சிலபஸ். மாடல் கொஸ்டின் வந்து காட்டிட்டேன். ஸோ வந்து புதுசாக இருக்கிறவங்க வந்து இந்த சிலபஸையும் மாடல் பேப்பரையும் பார்த்துக்கிட்டு எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து இங்கிலீஷ் இன்டர்மீடியட் அதுக்கான சிலபஸ் அப்புறம் மாடல் பேப்பரையும் பார்ப்போம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் கைஸ். அண்டில் தென் see you.